இருக்குன்னா அதுலயும் மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன 7-8 கப்பல் வாங்கி வியாபாரம் செய்யலாம். கடல்ல கொண்டு விட்டு வியாபாரம் பார்க்கலாமா? ஐயா அதுலயும் மிச்சம் இருந்துச்சுன்னா மிச்சம் வரதானே செய்யும். நமக்கு இன்னொரு தாலி கட்டி அப்ப வேண்டாம் சொகுசா வாழலாம்ல. வேண்டாம் வேண்டாம். ஆமா ஆமா ஏயா வேண்டாம். ஆத்தாதை நேரம் என்ன என்ன எப்படியும் போய் களை வாங்கணும். களை வாங்கணும். களை வேண்டா போதாது. அந்த திரவியத்துல எதுவும் பூதங்க தான் காத்திருக்கா. அங்க என்னமோ பூதங்க தான் காத்தடக்காப்பா. ஏதோ ஒரு பழிகளையே கொடுத்து ஒரு சாவலோ ஆமா என்னத்தையா பழிய கொடுத்து ஆமா இருக்கு எடுத்து வந்துடலாம்ல. எடுத்துட்டு வந்துடலாமா? என்னைதான் என்ன அப்பமே பாக்குறான் போலய. பார்க்கும்போது என்ன தெரியுது? என்ன சுடலை ஆண்டவனுடைய காவல்ல இருக்கு. ஆமா அந்த தாமர குளத்து சுடல காவல் எல்லாம் இருக்கு. மாயாண்டி காவல்ல இருக்க கண்டாம் ஆந்திரவாதி. ஆமா ஆமா ஆகா என்ன அதர்மக்கார சண்டாளங்காவல் எல்லாம் இருக்கு. இந்த சுடல காவல் எல்லாம் இருக்கு. பாவிய போனாலும் போக மாட்டான். அப்பா போக மாட்டானா? நகலுனாலும் நகல மாட்டான். நகலவே மாட்டான். என்ன இடத்துலயே நிப்பான. என்ன கை கட்டினது கேட்டாம போயிடுது ஐயா. அப்போ என்ன எப்படியும் திரவியத்தை எடுத்தே தீரணும். அந்த 7 வண்டி திரவியம் அண்டாவில் இருக்கிறத களவாங்கணும். ஆமா ஆமா அவ இவனை எப்படி வெளியேற்றணும்? அந்த இருக்கலாம் அங்கதானே இருக்கிறவா எல்லாம். இவனுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? மாமிசம்னா பிடிக்கும். அப்போ உங்களுக்கு மாமிசம் நிறைய பிடிக்குமா? மாமிசம்னா மையானக்கரை. அப்பா மையானம் ஒருத்திக்கு ஒரு மகா, ஒரே மகா 8 மாத்த சூழு. ஆமா ஆமா அவ இருந்து வெந்தாள். ஆனா கிளடு கட்ட ஆவாதா? கிளடு கட்ட வாரிய மாதிரி உன மாதிரி வாடெல்லாம் ஆவா. சவுமுட்டை மாதிரி எழுந்துட்டு கிடப்பாரு. ஆமா 8 மாத்த சூழ்னா கொஞ்சம் ஏறிட்டு பாப்பாரு. ஒரே உயிர்ல 2 இருக்குல்ல. ஆமா ஓ ஆண்டி சுடலை ஆண்டவன் கிளடு கிட்ட வேண்டாம். மணி குடலும் வேவும் போது மாவாடை அடிக்கும். சின்ன பிள்ளை வேண்டாம். மாவாடைய கண்டாத்தான் மாயாண்டி மாமிசத்தை உண்ண போவான். ஆமா ஆமா அவடைய கண்டுட்டா மாதாவை மறந்துடுவான். மறந்துடுவான். பார்த்தா அதே நேரம் என்ன எப்படியும் திரவியத்தை எடுக்கணும். என்னதான் என்ன மச்சுக்கு தாயணி வைத்தா மச்சுக்கு வைத்தா மாந்திரையடடுத்தா புச்சுக்கு தாயணி வைத்தா குட்டி மந்திரையடடுத்தா அலமாரத்தான் திறந்தா அஞ்சன மையெடுத்தா அடுக்கு மைய சிமுல் எடுத்தா குட்டி மைய கூடு மைய குரலி மைய சேர்த்து எடுக்கா தானபாவி வாரானையா 7 வகை பொதி மாடு நொண்டி மாடு சண்டி மாடு உருட்டு மாடு செவிட்டு மாடு தடி மாடு பொதி மாடு 7 வகை மாட்டத்தான பெரும்புலையம் திருப்பதான கொட்டார கரைகளில அந்த ஆதிச்ச நல்லூரில தானமெல்ல வந்த அல்லவோ மாடுகளை அமர்த்திட்டான இந்த மாயாண்டிய வெளியேத்த அஞ்சன மைய எடுத்து சுண்டு விரலால மையெடுத்து சுண்டுதான மைப்பட்ட இடங்கள் எல்லாம் மைப்பட்ட இடங்கள் எல்லாம் ஒரே மையான கரையாச்ச ஒரே மையான கரையாச்ச
கரையதில ஒருத்திக்கு தான் ஒரு மகளா எட்டு மாத்த சூலியாவா ஏயா இருந்து வாவி வேவுதா மணி கூடலு வேவும் போல் மாவாட அடிக்கி ஐயா வேக்கூடலு வேவும் போல் பெணவாட அடிக்கி ஐயோ மாவாடைய கண்டா மாயாண்டி மாவாடை கண்டுட்டான ஐயா என்ன மாவாட பெணவாட மாயாண்டிக்கு மணக்கு அப்படியே மல்லிகைப்பூ மணத்தால மணக்கப்பா இணைதான் என்ன பெத்தவளை மறந்துட்டான் ஆமா மாதாவை மறந்துட்டான் கோட்டை விட்டு தாவுதான் தாவுகிறான் சொடல எவையும் ஐயானா வந்துட்டான் ஐயான கரையில வந்து நிக்கா ஐயானா வந்த நேரம் ஆமா ஆந்திரபாதி பெரும்புலைய கொலைய பகவதியாருடைய வாசல்ல வந்து வந்து அடகதவை தட்டுதான் தட்டுதான் போலைய அடகதவை தட்டும்போது என்ன என்ன அம்மை பகவதியா பார்த்தாள் எப்பா என் மகனே ஏ மயாண்டி சுடல என் பக்கத்துக்கு வாடா வாப்பா யாரோ ஒரு வந்திருக்கான் மகனை காணும் காணல சுடலைய காணலைய பார்த்தா பகவதி அம்மா அப்பமே கேக்கா கேக்குறா எப்படி கேக்கா என்ன என்ன யாரடாவா யாபுயல அடகதவ உடைப்பதாரு யாமசம வேலையில எங்கதவ உடைப்பதாரு மகமில்லாத நேரத்தில் கோட்டைக்குத்தான் வந்தாய் என்றுதான் சொல்லும் பார்த்துட்டான பெரும்புலை அடகதவ உடைச்சிட்டான் கோட்டைக்குள்ள வாரா மாந்திரவாதி பெரும்புலை பக்கத்துல நிற்கும் போது ஏடா மாந்திரவாதி மகையில்ல நேரத்தில் களவாங்க மாயாண்டி இருப்பானா மாந்திரவாதி நினைக்கமா மண்ணைய முறிச்சிருப்போம் மாவூச பேயாண்டி இருப்பானா பெரும்பளையம்மனு பிச்சு தின்னுரும் மாயாண்டி இடமதி செஞ்சுடல இருப்பமான துண்டு ரெண்டாயிரம் ஒன்ன தூக்கி அப்பம் போட்டு இருப்பான் மகன் இல்லாத நேரத்தில் களவாங்க வந்தாய பார்த்துட்டானா அதுன ஐயா அம்மால சும்மா விட்டோம்னா ஊரை கூட்டிடுவா நீதா அம்மாளுக்கு அப்பமே விலங்கெடுத்து போட்டுதான் வாய்க்கு வாய் விலங்கு கண்ணுக்கு கண் விலங்கு அரைக்கு அரை விலங்கு தொடைக்கு தொட விலங்கு அடி 21 விலங்கெடுத்த அம்மாளுக்கு என்னமா பொட்டி களஞ்சியத்தை திறந்தான் 7 சுப்பு திரவியத்தை 7 பொதிமாட்டை ஏற்றி கொல்ல போட்டு வாராம் பெரும்புலைய மந்திரவாதி அப்படி சிறப்பான வேலையில
ராஜவல்லிபுரத்தினை சேர்ந்த ஆமா ராஜவல்லிபுரமா நகரை சார்ந்த ஆமா இளந்தோப்பு சுடலை சுடலை இளந்தோப்பு சுடலையுடைய ஆமா சாமி கொண்டாடி நடராஜன் ஆசாரி ஐயா நடராஜன் ஆசாரி என்பவர்கள் இளந்தோப்பு சுடலையாண்டவனுடைய போன வாரம் போனேன் நீங்க ராஜவல்லிபுரத்துக்கு கோமரங்கள் அந்த கோயில் சுடலை ராஜவல்லிபுரமா நகரை சார்ந்தவர்கள் ஆமா ஐயா கையால பலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசல் இளந்தோப்பு சுடலையால செஞ்சுடலாறுலா செய்யும் தொழில் வாங்கும் குடும்ப செழித்தோங்கி வாழுமை நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் அழகிலையும் சிறந்த நாள் அழகிலையும் ஏலஞ்சி மண்ணில் வாழும் இளஞ்சி மாநகரில் ஆண்டு வருங்கனால் ரசகர் குலவம் அவதரித்த சீமா யாரு என்று பார்ப்போமா முத்தையா என்பவர் சுடரையுட கோமரம் செஞ்சுடல கோமரம் மாயாண்டி கோமரம் கையால புலவனு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடு தாமர காத்து சுடரையா செஞ்சுடலாறுலா செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் குடும்ப செழித்து இங்கு வாழுமை மையானத்தில் நிற்கும் போது மாந்திரபாதி பெரும்புலைய கொல்லையிட்டு போயிட்டான கருக்கல நேரம் கல்லரோடும் பள்ளத்தில சாவடித்து இருக்கான அன்னைக்கு நாளையில மாந்திரவாதி கொள்ளையிட்டு வரவும் மையான வெறுமையானமாயிடுது எங்க மையானத்துல ஒண்ணுமில்ல தாமரகுளத்து சுடலைக்கு வெறுமன வாரார் கோவத்தோட மாயாண்டி மாண்டவனம் கிடையாம ஆமா வேகத்தோட வாரா அந்த சுடலையாண்டவ கோட்டையை பார்க்கும்போது அடகதவு திறந்திருக்கு அது ஒண்ணும் இல்லையா மையானத்துல அடகதவு திறந்திருக்கு உள்ள வந்து பார்த்தா பொக்கிஷத்தை எடுத்திருக்கு ஏ அம்மா என்ன கோட்டைக்குள்ள வந்ததாரு கொல்லையிட்டு போனதாரு வாய மூணு இருக்காள வாயோட வாய் திறக்கல அம்மா பகவதி அறிந்தா மாயாண்டி எவனோ ஒரு மாந்திரவாதி வந்திருக்கான் உனக்கு விலங்கெடுத்து பூட்டி இருக்கான் மாந்திரவாதி மாந்திரமா இந்த மாயாண்டி தந்திரமா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு பகவதி நீதா என்ன சுடுகாட்டு சாம்பல் சுள்ளக்கரை சாம்பல் வீட்டெடுப்பு சாம்பல் வெள்ளாயி சாம்பல் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து தாயினுடைய உச்சியில சாம்பல் கொண்டு எறிய சாம்பல் பட்ட நேரத்துல அம்மாளுக்கு போட்டிருக்கு விலங்குகள் அத்தனையும் அப்படியே சட 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 ஐயா பார்த்தா அதே நேரம் ஏ அம்மா என்ன இப்ப சொல்லு சொல்லம்மா பகவதிய கொல்லையிட்டு போனதாரம்மா தாய் சொல்லு தாயே என் மகனே மாயாண்டி வாங்கிட்ட சொல்லவும் செய்யணுமே
சொல்லவும் கூடாது அது கூடாத வியாபாரம். நந்தம் புனலூர் 1000 பேருக்கு அதிகாரி. ஆமா மதனங்காலி பெரும்புலைய கோட்டைக்குள்ள வந்தான். யாமுன்னு கேட்டம்பா விலங்கெடுத்து பூட்டி இருக்கும் பண்பல்ல கொள்ளையிட்டு போயிட்டான்டா. போயிட்டான பாவி. ஏமா எங்க போயிட்டான்? ஆந்திரபாதி காவல் நான் மனதில் நினைக்கலைய. அந்த அவன் நினைக்கலையா பெரும்புலைய? கொல்ல போனா முதல்ல நான் கொண்டுகிட்டு வரேன். வாரம்மா பகவதி அம்மா. களவு போன முதல்ல இப்பமே கையில கொண்டு வரோம்னா கொண்டு வர பகவதி அம்மா. எப்பா ஐயா போன முதல் போகட்டும். போனதெல்லாம் போட்டும்டா. இருக்கும் பொன்பொருள் நம்ம பரம்பரைக்கும் போதும்டா. போதும்பா. என் பக்கத்துல நீ இருந்தா போதும் மகனே. கிட்டத்துல இரியப்பா. பார்த்தாமாயாண்டி சுடல பெற்றவளுக்கு தெரியாம ஒரு சிறுவம் கொண்டான். சுடல சாராய வியாபாரி போல் வடிவம் கொண்டு ஆமா குறை இருக்கும் பக்கத்துக்கே வந்து அவனுக்கு தாக விடையை ஏற்படுத்தினான். ஆமா ஆமா தண்ணீர் தாக விடை ஏற்படுத்தினான். தாக விடை ஏற்படுத்தவும் ஆமா பார்த்தான் பெரும்புலைய. எப்பா ஏ பலகா தாகம் பொறுக்க முடியல, தண்ணி கிடைக்குமாடா? தண்ணி இருக்கா 10 மைல் சச்சமுக்கம் பச்சை தண்ணி அறவே கிடையாது. சுற்று மட்டும் தண்ணி கிடையாதப்பா. என்கிட்ட மது இருக்கு. அது என்ன மது? உனக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டா? அன்னையில இருந்து இன்னை வரை கிடையாதப்பா. ஆமா ஏ மதுனா என்னப்பா? என்னப்பா அத குடிச்சா என்ன செய்யும்? நான் இதுவரைக்கும் குடித்தது கிடையாது. ஆமா ஆமா பார்த்தா அதே நேரம் எங்களுக்கு ஒண்ணும் செய்யாது தெரியாதையா. குடிச்ச ஆளுக்கு தான் தெரியும். குடிய கெடுக்கும், குடிப்பழாமுக்கும் உடம்பு நடந்த கெடுக்கும். அது நான் என்ன குடிச்சிருக்கா தெரியும் எனக்கு தெரியுது. நீ குடிப்பா, உனக்கு அதோட ருசி பாகம் தெரியும். ஐயா ஆயாண்டி அப்பமே சொல்லுதா ஐயா என்ன ஐயா ஈத்தம் பட்ட சாராய் இனித்து கொஞ்சம் இருக்கும். ஐயோ கருவம் பட்ட சாராய் கசந்து மெல்ல இருக்கும். வேப்பம் பட்ட சாராய் வேத்து கொஞ்சம் புளிக்குவை. சாராயம் முந்தன்னங்கள் கலந்து குடித்தையா. காது 2 பஞ்சடை கண்ணு மொழி சவக்குவை. கருவீச கடும் கோபம் தாகமும் தெளியும். ஐயோ பட்டைய பிடிச்சிட்டான சாராயமும் தென்னங்கல்லும் கலந்துதான் கொடுக்கான கலகலன அருந்துதான். மது குடித்த மயக்கம். ஆமா குடலு சப்பா உருட்டா வந்த பாட்டுலாம் கிடையாதா? வெளிநாட்டு சரக்கு. மது குடித்த மயக்கத்துல இருக்கும்போது ஆமா மாயாண்டி கேட்கான். ஏப்பா ஏ உனையா சாராயம் குடிச்சிருந்தா? ஏ சாராயத்தை குடிச்சிடலாம், காசு பணத்தை கொண்டாடா. காசு பணம் கொடு. குடப்பா ஏ என்னதான் அள்ளி கொடுக்கான். அள்ளி கொடுக்கான். குடி வரியில அவன் சொல்லி கேட்கான். அவன் குடி வரியில கொடுத்தான். கொடுக்காத ஐயா. எண்ணி பார்த்து 500 குறைஞ்சிரும். ஆமா அவன் பார்த்து பாராம அள்ளி வீசுவான். ஐயா பார்த்து பாராம எடுத்து போய் மிச்சம்தான் உனக்கும் எனக்கும். ஆமா ஆத்தா அதே நேரம் என்று இணைதான். ஏப்பா களவாண்டம் அதுலதானே கை நிறைய தந்தா என்ன? ஐயா கொள்ளையிட்டம் அதுலதானப்பா. இருக்கேங்கப்பா மை ஓட்டத்துல தெரியுதப்பா. கூட கொஞ்சம் தந்தா என்னப்பா? போதும்பா இவ்வளவு பங்கு போட்டு போறாதப்பா உங்களுக்கு. ஆத்தா அதே நேரம் ஆயாண்டி சுடலையாண்டவன் அதே நேரத்துல கண்டதுல பேர்வாதி கைவசமா வாங்கிட்டான். உங்களுக்கு பேர்வாதி வேணுமா? அவன் மகனானவன். ஆமா தலைவர்
நைட்டு அதான் படிக்கணும். அது இன்னும் விடிய விடிய படிக்கணும். ஆண்டவனாகி சுடலை ஆண்டவன் அந்த சுடல ஆண்டவன் அதே நேரம் ஐயா ஆந்திரவாதி பெருமுறை நிலத்தில் கேட்கின்றான். இருக்கிறான். கண்டதுல வேறுவாதி கைவசமா வாங்கிட்டான். இங்கேயும் வேணுமா இங்கேயும் வேணுமா வேறுவாதி உங்களுக்கு ஐயா மாலை போறாதா பார்த்தா அதே நேரம் நேரம் என்னதான் என்ன ஆண்டி சுடலை ஆண்டவன் ஆண்டவன் அதே நேரம் நேரத்துல ஒரு மலையாளி புள்ள போல் வடிவம் கொண்டு அதான் கேட்டேன். அவன் பக்கத்துக்கு வாரான். ஆமா அதுதான் போடணும் அப்படி. அப்படி பக்கத்துக்கு வரும்போது ஆமா என்ன பேர் வந்த ஐயா ஊர் என்ன பேர் என்னப்பா? வேற என்னம்மா? எனக்கும் மலையாள சீமை மலையாள சீமை கொடிய பஞ்சம் வந்துடுது. வந்துட்டுதா பாண்டி நாடு போய் வயர் வளர்க்க போறோம்னா வயிறு விளைக்க போறோம் பாப்பா. அரு மகனானவன் ஆமா அதே நேரம் நேரம் அப்பா என்ன மலையாளியா இருக்கோம்னா பாண்டி நாடு போகாதடா. போகாதப்பா. மலையாளி பிள்ளைன்னு மதிக்கிறவா பேசுவான். பேசுவான என்கிட்ட இருக்க ஆடு மாடுகளை பத்தி மெய்ப்பைனா நிறைய கிடக்க உண்ண உணவு தாரம் உண்ப கந்த தாரன். ஆமா 5 உனக்கு சம்பளம் வந்து ஆரம்னா 5 பொண்ணு காணாதுப்பா. எனக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போதும்பா. சாப்பாடு போட்டா போறாது. பணம் இல்லாம மேய்க்க மாட்டோம்பா. ஐயா எனக்கு துணைக்கு ஆள் வேணும்பா. சாப்பாடு போதாதா? துணைக்கு ஆள் வேணும்பா. குடத்துக்காரன் வேணும்பா. என்ன இருக்காம்னா அவன் குடத்துக்காரர் வேணும். அந்த தாளக்காரர் எங்கேயா போனாரு? இடையில பாதையை விட்டு ஓடிட்டாரு. அப்போ நாட்டிலையும் நல்ல நாடு ஆவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையும் கடையநல்லூர் தண்ணில் வாழும் இந்த கடையநல்லூர் மாநகரில் வண்ணார் பேட்டையிலே ஆளக்கூடிய மன்னர்கள் அல்லவா என் தாமர குலத்து சுடலை ஆண்டவனுடைய குலகுல கோமரங்கள் மாயாண்டிக்கு என்றும் இறை பணியில் மாயாண்டி மைந்தர்கள் பிள்ளைகள் அல்லவா மாயாண்டியினுடைய இறை பணியில என்றும் வாழக்கூடிய மாயாண்டி மைந்தர்கள் அல்லவா கடையநல்லூர் மாநகரில் வண்ணார் பேட்டையில வாழக்கூடிய மன்னர்கள். கையால பலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்தல மலர் மாலை அளித்ததா அவர்களுட குடும்பங்கள் தாமர குளத்து சுடலையா செஞ்சுடல அருளால் செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் செழித்து வாங்கி வாழுமை கனவா அங்க வாசல் எல்லாம் வெற்றி கொடி நாட்டு மையோ வெற்றி கொடி இன்னைக்கு யாரும் நீ வரணும் ஐயோ. சுடலை ஆண்டவன் மலையாளி புள்ள போல இருக்கும்போது ஆந்திரவாதிக்கு மாடு மேய்க்கும் பாலகனாகவே மாயாண்டி இருக்காரு. பாருங்க கால நேரம் வந்துடுது. அப்பால நின்ன மாட்ட இப்பால திருப்புதார். சுடலை ஆண்டவன் திருப்புதான். ஐயா பகவதியுடைய கோட்டைக்கு கொண்டுகிட்டே வாராரு. அம்மா கிட்ட கொண்டு வந்து களவாண்ட முதலையெல்லாம் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. திருடிய முதலையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாரு. மாயாண்டி சுடலை ஆண்டவன் 7 பொதி மாட்டையும் ஊட்டிய முறிச்சாரு. ஊனை உறிஞ்சிட்டாரு. சங்க திருவி சாரையெல்லாம் உறிஞ்சு மாட்டை சக்கையா விட்டு எரிஞ்சிட்டாரு. ஆண்ட வந்த மாயாண்டி அன்னைக்கு நாளையில் பகவதியா இடமதில் கொல்லவன முதலத்தான கொல்லவன கொண்டுகிட்டு வந்துட்டாரு. திருடு பண முதலையெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டான். ஆண்டவ மாயான்
ஆண்டி மாயாண்டி ஆண்டி பேரு பெற்ற சுடல ஐயோ நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அப்படி சிறப்பான வேளையில் இளஞ்சிமான் நகரிலே வாழக்கூடிய மறைந்த பெரியசாமி கொண்டாடி பக்கிரி சாமி ஐயா பக்கிரி என்பவர்கள் ஆமா சாமி கொண்டாடி அவருடைய மகன் வெறியாண்டி சாமி கொண்டாடி ஆமா ஆகிய சீமாங்கள் ஐயா சுரேஷ் என்பவர்களும் ஆமா வயிறுபசிக்கு ஐயா சாமி கொண்டாடியானவர்கள் சாப்பாட்டங்க ஆளுக்கு புறம் காத்திருக்க பக்கிரி சாமி என்பவர்களும் அவருடைய மகன் வெறியாண்டி சுவாமி அவரோடு சுரேஷ் சாமி கொண்டாடி ஆமா கையால பலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து தங்களிட தந்ததா உங்களோட வாசலல் சுடலை சாருளா செஞ்சுடல கருவையா செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ செய்யும் தொழில் குடும்பம் சொலித்து வாங்கி வாழும் ஐயோ ஆண்டி மாயாண்டி தாமர குளத்து சுடல ஐயோ கொல்லவன மகளை எல்லாம் கொண்டு கிட்டு வந்துட்டான் திருடு போன திருப்பு கொண்டு வந்துட்டான் ஆண்டவன் தான் சுடர ஐயோ ஆண்டி மாயாண்டி அம்மா அம்மா கேளு அம்மா மாயாண்டி காவலுன்னு மாந்திரவாதி நினைக்கலைய சுடலையுட காவலுன்னு அவன் சிந்தையில என்னலைய அரும மகன் சுடல ஈசன் கொல்ல விட்டு இடமாதில கொல்லையிட்ட பழையனத்தான் பொடியறுக்க போற அம்மா களவாண்ட பழைய வீட்டை கருவறுக்க போறேன் அம்மா திருடிய பழைய வீட்டை அம்மா பழைய வீட்டை நான் சீரழிக்க போறேன் அம்மா வரம் கொடுத்திடம்மா வழி அனுப்பி விடை கொடம்மா ஓட்டி விடை தாடி அம்மா போக வரம் கொடுத்திடம்மா எம்மகன மாயாண்டி போன முதல் வந்துடுத போன முதல் வந்துடுத பக்கத்தில் இருமகன